தேவன் இன்னும் ஆழ்ந்த அன்புடையவராக இருக்கிறார். அந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லை. ஈடு இணை இல்லாத அன்புள்ளம் கொண்டவர் நம்முடைய தேவன். உலகத்தில் இருக்கிறதான மனிதர்களுடைய அன்புக்கு ஒரு பவுண்டரி இருக்கு, ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்கு மேல் அவர்களால் நம்மை நேசிக்க முடியாது. எல்லையற்றவர் நம்முடைய தேவன். நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அன்பை வர்ணித்து பேசுகிறார். நமக்காக தம்முடைய சொந்த குமாரனையே தந்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? எல்லா தங்கத்தையும் வெள்ளியையும் எல்லா வைரக்கற்களையும் ஐஸ்வர்யங்களையும் சம்பத்தையும் படைத்த தேவன் நம்முடைய தேவன். படைத்தவரே அவர்தான். படைத்த தேவன், சகலத்தையும் உடைய தேவன், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர். ஆனால் அவருக்கு ஒரு ப்ரெஷியஸ் இருக்குன்னு சொன்னால் ஒரே பேரான குமாரன், மனிதனுடைய பாவங்களை மன்னித்தவனை திரும்ப தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளும்படியாக அவரையே அவனுக்காக ஒருவர் கொடுப்பாரானால் சகலத்தையும் தேவன் நமக்கு தருகிறார். ஒருவருடைய கூட தருகிறார். மனிதனுடைய இயல்பு என்ன? அவனுக்கு எல்லாம் வேணும், ஆனால் யார் வேண்டாம்? அவர் வேண்டாம். அவரை தள்ளுகிறார்கள் ஜனங்கள். பணத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதை கொடுத்தவருக்கு எந்த மரியாதையும் கிடையாது. கொடுத்தவர் மேலே எந்த பிரியமும் கிடையாது, எந்த நேசமும் எந்த ஒரு நல்ல உணர்வும் அவர் மேலே கிடையாது. அவரை தூக்கி தூரம் வச்சிடுறது. பணம் இருக்கணும், பணத்தின் பின்னாலேயே போகிறது, உலகத்துக்காகவே வாழ்கிறது, அதற்காகவே நாள் முழுவதும் வாரம் முழுவதும் மாதம் முழுவதும் அதற்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள். அவரோட கூட நமக்கு மற்ற எல்லாவற்றையும் தேவன் நமக்கு முதலாவது அவரை தருகிறார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் தருகிறார். நமக்கு எவ்வளோ கிடைச்சாலும் நமக்கு முதல்ல யாரு? தேவன். அவரே நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானவராக இருக்கிறார்.